ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே விசேஷமான ஒரு பொருளை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம வீட்டு வாசல்ல மாவிலை தோரணம் கட்டுவோம். அது ஏன் தெரியுமா? மங்களகரமா இருக்கணும்னு தான். ஆனா இப்போ ட்ரெண்டிங்காவும் அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கிற ஒன்னு தான் இந்த மயிலிறகு நெல் தோரணம். இது ஏதோ சும்மா டெக்கரேஷனுக்கு மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி நிறைய ஆன்மீக ரகசியங்களும் வாஸ்து பலன்களும் இருக்கு. அது என்னென்ன, இத வீட்டோட எந்த பகுதியில வைக்கணும்னு டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இதோட சிறப்புகளை பார்த்துடலாம். நெல் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். நெல் இருக்கிற இடத்துல பசி பட்டினி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மயிலிறகு முருகப்பெருமானோட அம்சம் மட்டும் இல்லாம எதிர்மறை ஆற்றலை, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டுற ஒரு சக்தி வாய்ந்த பொருள். இந்த ரெண்டும் சேரும்போது அது உங்க வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாவே செயல்படும். முக்கியமா இந்த நெல் தோரணம் வீட்டுக்குள்ள வர்ற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை அப்படியே தக்க வைக்கும். உங்க வீட்ல பண கஷ்டம் இருக்கிற மாதிரியோ அல்லது ஒரு மாதிரி மன அழுத்தமா இருக்கிற மாதிரியோ ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த தோரணம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இப்போ இதை எங்கெல்லாம் மாட்டலாம்னு பார்க்கலாம். தலைவாசல், மெயின் டோர், இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். நிலைவாசல்ல மாட்டும்போது வெளியிலிருந்து வர்ற கண் திருஷ்டி, பொறாமை இதையெல்லாம் தடுத்து நல்ல தேவதைகளை வீட்டுக்குள்ள அழைக்கும். பூஜை அறை, சாமி ரூம்ல மாட்டும்போது அந்த இடமே ரொம்ப தெய்வீகமா மாறும். ஹால் அல்லது லிவிங் ரூம், உங்க வீட்டுக்கு வர்றவங்க கண்ணு முதல்ல படுற இடத்துல இதை வைக்கலாம். இது திருஷ்டி கழிக்கிறதுக்கு சமம். படுக்கையறை, பெட்ரூம், தம்பதிகளுக்குள்ள அடிக்கடி சண்டை வருதுன்னா பெட்ரூம்ல ஒரு ஓரமா மயிலிறகு இருக்கிற மாதிரி வைக்கலாம். இது மன அமைதியை தரும். பணம் வைக்கும் இடம், பீரோ அல்லது கல்லா பெட்டி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பீஸ் வச்சிங்கன்னா பண வரவு அதிகரிக்கும்னு சொல்றாங்க. இப்போ இதை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு சிலருக்கு சந்தேகம் இருக்கும். இது ஒன்னும் தெரிய வேலையே இல்லைங்க. தண்ணீர் படாம பாத்துக்கோங்க. ஏன்னா நெல் நனைஞ்சா கெட்டு போக வாய்ப்பிருக்கு. தூசி படிஞ்சா மட்டும் லேசா ஒரு துணியால தொடச்சு விடுங்க. பறவைகள் வந்து நெல்லை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால பயப்பட வேண்டாம். அது உங்களுக்கு இன்னும் புண்ணியத்தை தான் தரும். ரொம்ப பழசாகிடுச்சு, நெல் எல்லாம் கொட்டிடுச்சுன்னா அதை ஓடுற தண்ணியில விட்டுடலாம் அல்லது செடிகளுக்கு அடியில போட்டுடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மயிலிறகு நெல் தோரணம் பத்தின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்களும் உங்க வீட்ல இதை வாங்கி மாட்டி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.